பிரைஸ் லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சகோதரர்களாக நாமல் மீண்டும் இந்த மாதம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக தேவா ஊழியர் கூடுகையாக கடந்து வரும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு வேலைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். கரண்டு கட் ஆயதுனால அது மட்டுமல்ல, ரொம்ப ஹீட் ஆகிருந்த வேளையில் நம்ம வெளியிலே இந்த ஆராதனையை வைக்க முயற்சி எடுத்தது. இப்போ மழை, அருமையான ஒரு மழை வந்துட்டு இருக்கிறது. ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவம். உள்ளே போயிடுவோம். பெரிய மழை வருமென்னு நினைக்கிறேன். இல்லை, பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இத்தருணத்தில் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 2 ஊழியர்களை காண இதுவரையும் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் தானே கொண்டு வரணும். நம்மளோட வாழ்க்கையில் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ஊழியக்காரோட வாழ்க்கையில் பஞ்சுவாலிட்டி எப்போதும் வேணும். சொன்னால் அதை செய்யணும். நம்மை பார்த்து தான் நம்முடைய விசுவாசிகள் வளருகிறது. நம்மை பார்த்து தான் நம்முடைய குடும்பம் வளருகிறது. நம்மை பார்த்து தான் நம்முடைய சமூகம் வளருகிறது. அதுதான் எனக்கு சொல்ல முடியும். நான் சொன்னேன், இன்னைக்கு முடியலைன்னா நாளைக்கு வச்சிடலாம். 500 கிலோமீட்டரை தாண்டி பயணம் செஞ்சு நான் இங்கே வரும்போது உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வந்தால் கூட யாரும் திரும்பி பார்க்க மாட்டேன், ஒரு கால் கூட பண்ண மாட்டேன். வந்துருச்சான்னு கூட. எப்படி இங்கே நம்ம பரலோகத்துக்கு போகும்? பரலோகத்தை சந்திக்கும்போது எப்படி இருக்கும் எனக்கே தெரியலைங்க. சரி, கர்த்தருடைய நிச்சயம். தேவன் சொல்லுகிறத நாம் செய்யணும். இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் அதுதான். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய இயேசுவின் தாய் வேலைக்காரையை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களே என்ன சொல்லுகிறார்களோ, என்ன செய்ய சொல்லுகிறார்களோ அதை செய்வின் என்றார். தேவன் நம்மளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறது ஆலோசனையாக, எச்சரிக்கையாக, வார்த்தைகளாக நமக்கு கொடுப்பார்கள். அதை நாம் செய்ய கடவுள் செய்ய கடமை பெற்றிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறதுனால மழை அடிக்காதன்னு நினைக்கிறேன். தேவன் சொல்லுகிறது நாம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுகிறதோ நாம் செய்ய வேணும். நம்முடைய சுய இச்சையில் நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்கள் தோற்று போகும். ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வரும். வாய்ப்புகள் வரும், வாசல்கள் திறக்கப்படும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நாம் நினைக்கிறதான அநேகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் நம்முடைய கூட இருந்தே வழி நடத்துவார். தேவன் என்ன செய்கிறதோ, என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேணும். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் ஒரு மனுபுத்திரனை
மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லை. மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனுபுத்திரனும் அல்ல. ஆ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? பாருங்க, Praise the Lord. தேவன் நம்மளிடத்தில் சொல்லுகிறத நாம் செய்யும் போது கண்டிப்பாக அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நடப்பித்து தர வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய ஊழிய பாதைகளில் அவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்யாமல் போயிருக்கா? இல்லையே பிரியமானவர்களே. அவர் என்னத்தை சொல்லி இருந்தாலும் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாகி நடந்துட்டு தான் இருக்கு. இனி அப்படித்தான் நடந்து போயிட்டு தான் இருக்கு பிரியமானவர்களே. சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நிற்கும். Praise the Lord. அவர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொன்னாலும் அது நடத்திப்பு உண்டாகும். அப்படியே நடக்கும். Praise the Lord. அவர் சொல்ல ஆகும். கட்டளையிட்டால் நிற்கும். நில்லன்னு சொன்னால் நிற்கும். Praise the Lord. மோசையோடு சொன்னார், உன் கையில் இருக்கிற குச்சியை எடுத்து தண்ணீரே அடி நீட்ட. கடல் இரண்டாக பிளந்தது. கல்மலை அடி என்று சொன்னார். அடித்தார். கல்மலை பிளந்து தேனருவியை அவர் ஊற்றிவிட்டார். அவர் சொன்னார் ஆகும். பிரியமானவர்களே, புலம்பல் புஸ்தகம் 3 அதிகாரம் 33வது வசனம். புலம்பல் விலாபங்களுடைய புஸ்தகம் 3:37. புலம்பல் 3:37. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவன் கட்டளையிட காரியம் யார்? அவர் கட்டளையிட்டால் கட்டளையிட்டு தான் பிரியமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை தேவன் தாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதானால் அந்த வாக்குத்தத்தங்களை மாற்ற, அந்த வாக்குத்தத்தங்களை எவனாலும் தடுக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, சாத்தானாலும் முடியாது. காரணம், உலகத்தை வென்ற தேவன் நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்முடைய ஊழிய பாதைகளை பார்த்து நமக்காக அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் வீணாகாது. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படத்தான் ஆகும். பிரியமானவர்களே, அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். கடவுள் சொன்னால் எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, மார்க்கோ சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-8 வரையுள்ள வசனங்கள். மார்க்கோ 5ஆம் அதிகாரம் 1-8 வரையுள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கடலரச நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லையில் அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்து விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவரிடத்திலே மலை அருகே
இருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி அவரை நோக்கி பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பண்டிகளுக்குள்ள போயின. உடனே ஏறக்குறைய 2000 பண்டிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாட்டி போதும். பாருங்க, யாராலும் அடக்க முடியாத மனுஷன். அப்படிப்பட்ட நிறைய லெக்யோன் பிடித்தவங்க இந்த சேல பகுதிகளில் அநேகர் உண்டு. யாராலும் அடக்க முடியாத பிசாசின் கோட்டைகள் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறனால் ஒரு அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடக்கிற ஒரு அதிகாரம், அது துரத்துகிற ஒரு அதிகாரம், அதை அப்புறப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை தம்முடைய தாசர்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதினாலே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாதைகளில் ஊழியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான இடங்களில் நமக்கு ஊழியங்களை கடவுள் கொடுத்திருக்கிறான்னா நம்மை பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதல் ஆவீர்கள். நம்மால கூடாது பிரியமானவர்களே. அநேகமான காரியங்கள் நம்ம சுய இச்சையினாலே, நம்ம சுய பலத்தினாலே, நம்முடைய சுயத்தினாலே ஊழியங்கள் அநேகமாய் செய்ய முடியாது. தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நாம் பாலிபா வயசுல இதே மாதிரி ஒரு மாசம் 20ஆமத்த வயசுல கோஆர்டினேஷன் பண்ணி ஊழியத்துக்காக வந்தது சேலம் மாவட்டத்தில். நாங்க 4 பேரு. அதுல தாசப்பன் சொல்ற ஒரு பிரதர் எங்க கூட இருந்த. எந்த கிராமத்தில் போயாலும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி காலை எடுத்து மிதிப்பார் பூமியை. அட்டகாசமா சத்தமா இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நான் அநேக டைம் அவர்கிட்ட சொன்னேன், நீ அப்படி செய்யாதே, தப்பு, அப்படி செய்யாதே, தப்பு, அப்படி செய்யக்கூடாது. கடைசியில சாத்தானே அருமையான ஊழியத்திலிருந்து அவரை கழட்டி விட்டார். ரொம்ப பிரச்சனைகளாய் கடந்து செல்லுகிறதான ஒரு அனுபவம் உண்டாயும். தேவன் சொல்லுகிறது ஒரு அதிகாரம் நம்முடைய மேல் இருந்தா, இப்ப நானும் நீங்களும் எல்லாம் ஒரு ஜபமானாலும் பயங்கரமா சத்தமிட்டு ஜெபிப்பார். அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை வசனத்தில் இல்ல. இயேசு ரொம்ப சைலண்டா. நிறைய வரலாறுகள் இருக்கு. நமக்கு பைபிள் காலேஜில் எல்லாம் டீச்சிங் பண்ணும்போது அவருடைய அனுபவங்களை பற்றியுள்ள அநேக காரியங்களை கற்றுத்தரும். அவர் ரொம்ப அருமையா அவரு சத்தமிட்டது ஒரே ஒரு இடத்தில், தேவாலயம் ஈட்டி எடுத்து சாட்டவார் எடுத்து இந்த செயல் பண்றவங்களை அடிக்கும்போது மட்டும்தான். மீதி நேரங்கள் ரொம்ப சைலண்டா. பாருங்க, லெக்யோன் அவனை எவனாலும் அடக்க, மந்திரவாதிக்கு அடக்க முடியல, கோடாங்கிக்கு அடக்க முடியல, சகுனவாதிக்கு அடக்க முடியல, எவனாலும் அடக்க முடியல. அவரை பார்த்த போதே அவன் நடுங்க ஆரம்பிச்சார். The powerful God அவரை கண்ட்ரோல் பண்ணியது தேவனுடைய ஆவி, ஹோலி ஸ்பிரிட். ரொம்ப சைலண்டா.
அப்ப மரியாளுக்கு அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் சீஷர்களுக்கிட்ட எல்லா வேலைக்காரர்கிட்ட எல்லாம் சொன்னேன், அவர் என்ன சொன்னாலும் நீ செய், அதேபடி செய். நம்ம அடிச்சது அப்படித்தாங்க. அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டால் எந்த காரியங்களிலும் வெற்றி மேல வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வருவார். Praise the Lord. பஞ்சுவாலிட்டி இல்லாத பாஸ்டர்ஸ் இருந்தா வெற்றி வராதுங்க. Praise the Lord. Hallelujah. வரலங்க. ஸ்தோத்திரம். மத்தாயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தாயு 10:1. அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அந்த அதிகாரம் தான் நம் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருத்தருடைய மேலும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். எல்லா வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க, சாத்தானுக்காக ஜெபிக்க வல்லமையுள்ள ஒரு அதிகாரத்தை தேவன் நம்முடைய மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எல்லா சாத்தானும் நம்ம முன்னாலே அடங்குவார். என் சின்ன வயசுல ஸ்கூல் வெக்கேஷனு ஒரு தானம் பிரசங்கி, ஒரு சன்னியாசி, அவர் திருமணம் பண்ணல, ஒரு ஆலயத்தை கட்டி அவர் காவி தான் முடுக்கும், உடையெல்லாம் காவி, ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். அவருடைய ரூமில் காலையில பார்த்தா ஒரு 1000 பாட்டில் தண்ணியும் எண்ணெயும் இருக்கு. இதுக்கெல்லாம் தனியா ஜபிக்கும். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு திருவனந்தபுரத்து ஒரு ஹாஸ்பிட்டல், உளம்பாரா மெண்டல் ஹாஸ்பிட்டல். அங்கிருந்து குணமாகாத்த மனுஷரை இங்கே கொண்டு வரும். பெரிய தேக்கு மரத்தினுடைய கட்டா, அது அப்படியே பூமியில் கான்கிரீட் பண்ணிட்டு அதில் ஓட்டை போட்டுட்டு சங்கிலி, யானைக்கு லோக் பண்ற சங்கிலியை கட்டிடு, இவங்க இடுப்பில் கட்டி லோக் பண்ணிடு. அப்படி பைத்தியம் பிடிச்சவங்க. எல்லாரையும் பார்க்கும்போது கெட்ட வார்த்தை பேச. ஆனால் இவர் வரும்போது திடீர்னு முழங்கால் நின்று கையை கூப்பி அப்படின்னு யூரின் போக அவுத்து விட்டா, அவுத்து கொண்டு போனா சகோதரங்கள் இருக்கு, கரிங்கல் எல்லாம் கரும்ப கடிக்கிற மாதிரி கடிச்சிடும். டியூப் லைட்டு எங்கிருந்தாவது பல்பு, டியூப் லைட் எல்லாம் கிடைக்கும். அப்படியே சாப்பிடுங்க, மீன் சாப்பிடும் மாதிரி. பாருங்க லெக்ஜியோனோட பவர். 7வது நாள் பயங்கரமான குணமடைந்து நல்ல புத்தியை தெளிந்து தன்னுடைய குடும்பத்தோட வீட்டுக்கு போவார். அநேகம் தேவன் கட்டளையிடுகிறது நாம் செய்ய வேண்டும், செய்ய கடனாளிகளாய் இருக்க. பிரியமானவர்களே, மத்தாயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடன் ஊமையான ஒருவன் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டான். குருடனும் ஊமையமானவன் பேசவும் காணவும் கர்த்தர் அவரை சொஸ்தமாக்கினார். பாருங்க, சாடலை, ஓடலை, சத்தம் போடலை, மெதுவாக சைலண்டா சாத்தான் ஓடிப்போச்சு. நம்மை பார்க்கும்போது பிசாசு நடுங்கணும். அதுதான் தேவன் நம்மேலே கொடுத்திருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான காரியம். மார்க் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க் 9:25. மார்க். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதையே அதட்டினார். ஆமென். என்ன சம்பவிப்பார், என்ன நடப்பார் என்று நினைத்து ஜனம் ஓடி வரும். ஓடி வர்ற பார்த்த அதுக்கு முன்னாலே அதை அவர் துரத்தி விட்டார்.
தேவன் அசுத்தாவியை துரத்தி விடுகிறது. மத்தாயு 8:18 வார்த்தை. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை ஏற்றுக்கொண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். நாம் எந்த தேசத்தில் போகணும் என்று அவர் கட்டளையிடுவார். நம்முடைய சுய இச்சையினாலே நாம் கடந்து போயால் நிச்சயமாக வெற்றி வராது. கடவுள் அனுப்பி நாம் கடந்து சென்றால் நிச்சயமாக அந்த இடம், அந்த தேசம், அந்த குடும்பம், அந்த நபர் நமக்காக கடவுள் ஆயத்தப்படுத்தி வைப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போதே பாருங்க, ரொம்ப ஹீட்டா இருந்த நாம் வந்த டைமில் வேறா கொட்டி, சரி இங்கே வெளியிலே நமக்கு இன்னைக்கு ஆராதனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒற்றுமையோட வெளியிலே நடத்த ஒரு வாய்ப்பு பாருங்க. கிளைமேட்டே கடவுள் நமக்காக எவ்வளவு சுலபமா. Amen. நம்ம Praise the மனசே Lord. சஞ்சலமா, என்னடா பெரிய மழை வர்ற மாதிரி 2-3 வாட்டி நம்ம ட்ரை பண்ணி சரி எடுத்து உள்ளார போலாமன்னு. தேவ சித்தம் பாருங்க எவ்வளவு. தேவனுடைய சித்தம் இன்னைக்கு இங்கே நடைபெற வேண்டும் என்றால் அது அப்படியே சம்பவிப்பார். பிரியமானவர்களே, Amen. நாம் நினைக்கும் நிசாரமான காரியம் கடவுளுக்கு தெரியும். ரொம்ப ஹீட்டா இருக்கு. நம்முடைய ஊழியக்காரர் இந்த ஹீட்டிலும் ஊழியம் எல்லாம் பண்ணி கிராமமா போய் கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப இழைச்சு வந்திருக்கு. மேகத்தை அவர் ஆகாயத்திலே விரிக்கப்பட்டிருக்கிறது. மேக ஸ்தம்பமாய் கடவுள் நமக்கு வெளிப்பட்டார். ஆமா பிரியமானவர்களே, லூக்கோ சுவிசேஷம் 13:3. லூக்கோ 13:3. அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் ஆ, எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாமல் கெட்டு போவீர்கள். அப்போ மனம் திரும்பாமல் இருக்கிறவங்களே மனம் திரும்ப வைக்கத்தான் தேவன் நம்மை அழைத்தது. நம்மளை பின்னோல பார்த்தா எந்த யோகியதையும் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் அயோக்கியமான நம்மை யோக்கியமாக்க வல்லமையுள்ள ஒரு காயப்பட்ட கரத்தாலே எங்கேயோ சாக்கடையில் படுத்திருந்த, அல்லாவிட்டா சாக்கடையான வாழ்க்கையா இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து அவருடைய மாற்றமில்லாத இரத்தத்தாலே நம்மை விசுத்தம் பண்ணி ஆவி, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அசுத்த ஆவியை, கெட்ட ஆவிகளை, விக்கிரக ஆவிகளை, பாவத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி சுத்தமான ஆவியை கொடுத்து அழைத்து போ என்று சொல்லிய அந்த வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு பேரும் இன்னைக்கு தேவ ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம். நம்முடைய அநேகமான காரியங்களே அவருக்கு தெரியும். அவர் அது பொறுப்படுத்தா, அது நடப்பித்து தரா தேவன் வல்லமையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 3:5. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சுவிசேஷம் கேட்டாலும் ஆவியினாலும் கண்ணியினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். அநேக பல விதத்தில் தேவனை ஆராதிக்கிறார். இப்ப கூட நம்முடைய ஆட்சியில் வந்த அநேகர் தெய்வீக வார்த்தைகளை பேசுகிறது கேட்கும் போதே ஒரு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். காரணம், இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு பில்டிங்குக்குள்ளார அத்தனை மக்கள்
தங்குமிடத்தில் கேட்காத தெய்வீக வார்த்தைகள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கேரளாவில் கூட நாங்கள் நினைக்கதாய மனுஷன் முதலமைச்சராய் வந்தது. Praise the Lord. அநேக சபையில் போய் அவர் ஒரு பெரிய 25,000க்கு மேற்பட்ட ஜனம் கூடி வந்த ஒரு கன்வென்ஷன் டைமில் அவர் போய் ஒரு சங்கீத பகுதி எடுத்து ஒரு 15 நிமிஷம் தெய்வீக வார்த்தைகளை பேசினார். ஜனமெல்லாம் ஆச்சரியமாய், ஒரு இந்துவான மனுஷன், அவர் சொல்லுகிறது பைபிள் ஃபுல்லா அவர் படிச்சிருக்கு. பைபிள் ஃபுல்லா வாசிச்ச ஒரு மனுஷனுக்கு தான் அதனுடைய பொருள்கள் விளக்கமாக சொல்ல முடியும். Praise the Lord. பிரியமானவர்களே, மார்க்கோஸ் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். நம்மை தேவன் அழைத்த தேசங்களில் அனுப்பி இருக்கிறது. நம்மை போல நாம் பெற்றிருக்கிறதான தெய்வீக கட்டளைகளை நம்முடைய உடன்பிறப்புகள், கிராமத்தில மக்கள், தேசங்களில மக்கள் குடும்பமாக பெறணும் என்ற அந்த நோக்கத்தாலே தான். அப்போ அனைவர் தேவன் பொறுமையோட இருக்கிற காரணம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்படணும் என்கிற ஒரு நோக்கம்தான் தேவனுக்குள்ளது. கடவுளுக்குள்ள ஒரு நோக்கம், எல்லோரும் யாரும் கெட்டு போகாம புத்திரனை விசுவாசித்து ஞானஸ்நானப்பட்டு பரலோக ராஜ்யம் போகணும் என்னதான். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை ஒவ்வொரு தேசத்தில் பணியாளராக, இல்லாவிட்டால் காவலாளராக, ஊழியர்களாக, அதிகாரம் உடையவராக நம்மளை அவர் ஸ்தாபித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நோக்கத்தோட, தெய்வீகமான ஒரு நோக்கத்தோட நாம் நம்முடைய பொறுப்பு. ஒரு வாத்தியாரானா அந்த வாத்தியார பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அதிகாரியானால் அவன் தவறாமல் அந்த அதிகாரத்தை செஞ்சு கொண்டே வருகிறது. அப்போ தேவ சமூகத்தில் தேவன் நம்மை பார்த்து கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தவறாமல் நம்முடைய தேவனுடைய, அல்லாவிட்டால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரங்களை நாம் கண்டிப்பாக செய்யும் போது தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையிலும் வருவார். பிரியமானவர்களே, லூக்கோ சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 25 வரையுள்ள வார்த்தைகள். லூக்கோ 8:22 25 ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படகில் ஏறி கடல் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அந்தபடியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய நிம்மதி உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை முன்னோட்டு போயிட்டு இருக்கு. நாம் நினைக்கும் பரவாயில்ல, சந்தோஷமா இப்படியே போகட்டும். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வரும், ஒரு அலைகள் வரும். அப்போது நாம் நெஞ்சில் கை வைத்து, கடவுளே, நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று இப்படி ஒரு சோதனையா, இப்படி ஒரு வேதனையா, கடவுளிடத்திலே கேட்டு இவ்வளவு நாள் நாங்கள் உற்சாகமா உனக்காக பணிந்து வேலை செஞ்சார், எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியா சோதனைகள் வேதனைகள் என்று நினைப்பார்கள். பாருங்க, அநேக அற்புதங்கள் பார்த்த சீஷர்கள் 5 அப்பமும் 2 மீனும் சாப்பிட்டு அது படகில் வைத்து சாப்பிட்டார். நிறைய வயரை நம்பி சாப்பிட்டார்கள்.
அநேக அற்புதங்களை பார்த்தார், அநேக தெய்வீக வாக்குத்தங்களை பார்த்தார், தெய்வீக வசனங்களை கேட்டார். அமைதியான கடலில் அந்த படகு ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு புயலும் காத்தும் அலைகளால வந்தார். திடீர்னு தடுமாறிட்டு சீஷர்களும். அதே மாதிரிதான் ஒரு சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள், வேதனைகள், பாரங்கள், துக்கங்கள், நோய்கள், தொல்லைகள் எல்லாம் நாம் தேவனிடத்தில் அதிகமாய் நெருங்கிறதுக்காக வருவார். இங்கே சீஷர்கள், ஐயரே, ஐயா, நாங்க செத்து போறதில் உனக்கு எதுவும் இல்லையா, கவலை இல்லையா? கூக்குரலிட்டால் அவர் மெதுவாக ஏந்திரிச்சு கடலோடு, காற்றே, பாருங்க, ஒரே வார்த்தை, எல்லாம் சைலண்டா. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான வேதனைகளை ஒரே வார்த்தை, ஒன்று சொன்னால் போதும் இல்லையா? ஒன்று சொன்னால் போதும், கண்டிப்பாக விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கை படகில் உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாத பலத்தோடு தைரியத்தோடு நாம் நிற்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய எல்லா கவலைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா பாரங்களும், எல்லா துக்கங்களும், துயரங்களும் கர்த்தராகிய இயேசுவின் மேலே வைத்து விடும்போது அதை மாற்றி நம்முடைய வாழ்க்கையின் படகை சுகமாய் இந்த உலகமான கடலில் பயணம் செய்யும்படி அவர் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதையில் நம்மை கொண்டு போவார். பிரியமானவர்களே, எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளைப் போல அடைப்பட்டு அலைவர்களாயிராமல். ஆமென். பாருங்க, சோதனைக்குட்பட்ட காற்றினால் அலைகளில் பெற்று அலைந்து போகிறவர்களாகாதே, விசுவாசத்தில் பவுண்டேஷன் பெற்று தைரியப்பட்டு நிற்க கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் வசனமாக சொல்லுகிறது. யாக்கோபினுடைய நிரூபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படவாகும், விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்பிக்கையுள்ள விசுவாசமாயிருக்க, நம்பிக்கை இல்லாத விசுவாசம் காற்றினால் அலையில் பெற்று அலைக்கொப்பாய் அது அப்படியே அலையடித்து போயிட்டே இருப்பார். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நல்ல பலமுள்ள ஒரு விசுவாசம், பலமுள்ள ஒரு நம்பிக்கை, பலமுள்ள ஒரு ஆராதனை, பலமுள்ள ஒரு ஜபம், பலமுள்ள ஒரு ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, பிரைஸ் தி லார்ட், அலை அல்ல, அது நம்ம பவுண்டேஷனில் தான் நிற்க முடியும். சங்கீத புஸ்தகம் 1-2 வசனங்கள் கூட படித்து 48ஆம் சங்கீதம் 7வது வார்த்தை. சங்கீதம். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். தீக்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை உடைத்தார்.
നമ്മുടെ வாழ்க்கையில் வருகிறதான பிசாசின் சோதனைகள், காற்று போல வருகிறதான பிரச்சனைகளை அவர் உடைத்து மாற்றி தேவன் நிச்சயித்தபடி நம்மை அவருடைய சீயோனில், அவருடைய கோபுரத்தில், அவருடைய ஆலயத்தில் நித்தியமும் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள ஒரு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யோபனுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது வசனம். யோபு 1:19. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முலைகளும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பிவிட்டார். 23 அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. 10 மக்களை இறந்து போச்சு. ஒருவன் மட்டும் வந்து சொல்ற, விருந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா உற்சாகமா இருந்த 10 மக்களும் திடீர்னு ஒரு காற்று வந்த, அவ்வளவுதான், வீடு உடைந்து பிள்ளைங்களோட மேல் விழுந்து நாம் மட்டும் தப்பி. அடுத்து 23 அவர் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் போகும் வழி அவர் அறிவார். நான் போகிற வழி அவருக்கு தெரியும். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்னை டெஸ்ட் பண்ணியாலும் அவர் என்னை சோதிக்கும் போது பொன்னாக விளங்கணும். நம்மை அவர் சோதிக்கும் போது நாம் பொன்னாக விளங்கணும். கரையற்றவராய் നമ്മുടെ வாழ்க்கையாய் இருக்கணும். பிரியமானவர், சோதனைகளும் வேதனைகளும் നമ്മുടെ வாழ்க்கையில் வரும்போதும் கரையற்றவராய் നമ്മുടെ வாழ்க்கையில் விளங்கணும். கைகளோ அநேகமான கஷ்டங்களும் துன்பங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா புயல் மாதிரி அடித்த போதும் அதில் அந்த காற்றினாலே ஓடாதபடிக்கு இல்ல ஆடாதபடிக்கு நின்ற போது தேவன் எங்களை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, எஸ்ஐயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்ஐயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Praise the Lord. எவ்வளவு ப்ரொடெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஒரு தேவன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை வழியில் விட்டு போகிற ஒரு தேவன் கிடையாது. மத்தாயு 17:14. ஒரு ஆள் சங்கீதம் 107:29 30 வரை. மத்தாயு 17:14, சங்கீதம் 107:29 30. ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தர யோகத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி சிவிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்து. போதுங்க, நமக்கு அந்த காரியங்களே தெரியும். சீஷர்களுக்கு கூடாது, முடியலை. கடவுளுடைய சமூகத்தில் அந்த பையனுடைய அப்பா கூட்டிட்டு வர்ற, ரொம்ப சட்டை பண்ணிட்டு இருக்க சாத்தான் அந்த பாலிபனை. கடவுள் ஒன்றுதான் சொன்னார், அவனை விட்டு போ என்று சொன்னார். சாத்தான் கடிந்தான், அது அவனை விட்டு போனார். சங்கீதம் 107:29 107:29 107:29 அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரியமானவர்களே. ஆனால் சுலபமாக
அவர் கொண்டு சேர்ப்பார். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் கர்த்தர் என்னது சொன்னாலும் நாம் அதை செய்ய கடனாளியாக இருக்கிறோம். காரணம், அயோக்கியമായ நம்மை யோக்கியമായ ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறானால் நம்முடைய குடும்ப மகிமை, குல மகிமை எதுவுமே அல்ல, அவருடைய ஒரு தய மட்டும்தான். ஏதோ ஒரு நோக்கம் நம்மேல் இருக்கு. அவர் என்ன சொன்னார்? அந்த கழுதையை அவுத்து கொண்டு வா. யாராவது கேட்டா அதே கடவுளுக்கு தேவையாயிருக்கு. கழுதையாய நம்மை அவர் அழைத்த ஒரு நோக்கம், ஒரு பெரிய நோக்கம் நம்முடைய மேல் இருக்கு. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாசமும் அருமையாய் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்காய் 12 பேராக நமக்கு ஒற்றுமையோடு வரும்படிக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றியை சொல்லுகிறோம். 2 பேர் இருக்கு, அவருக்கு 2 பேருக்கும் ப்ரோக்ராம் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எழுந்து நின்று கடைசியாக ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்காங்க பாஸ், அவங்க வந்து கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. ஊழியத்தின் பாதையில் கடந்து போகிற பொழுதெல்லாம் கர்த்தர் எவ்வளவாய் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது எல்லா தீமைகளையும் நன்மைகளாக்கி நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கேரள தேசத்தில் இருந்து கர்த்தர் அருமையான தேவதாசரை ஆண்டவரே சேலம் மாவட்டத்தில் தரிசனத்தோடு கொண்டு வந்து மலைகள் தோறும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஆண்டவரை பயன்படுத்தி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் மூலமாக எங்களை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி ஆவியானவரே நீர்தாம் எங்களை பலப்படுத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆண்டவரே 12 ஊழியக்காரர்களுக்கு நல்ல தேவ ஆலோசனையை தந்து ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை உற்சாகப்படுத்திய அருமையான தேவதாசரை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அவர் படுகிற பிரயாசங்கள், அவருடைய ஏக்கங்கள், அவர் விருப்பங்கள், அவர் தரிசனங்கள் ஆவியானவரே ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படி கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு என் தேவன் தாமே உதவி செய்வதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் அனைத்து ஊழியக்காரர்களை கூடி வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எங்கள் தேவன் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வழிநடத்தலும் சமாதானமும் ஆண்டவரே கிருபையும் அன்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் அலசமத்தின் ஜெயக்குமார் ஐயா போங்கயா, எந்திரிச்சு போங்க, டக்குனு பஸ்ஸுக்கு டைம் வச்சு போங்க. எல்லாருமாக ஒரு மணி நேரம் எந்திரிச்சு நிற்கலாங்களா? ஒரு நிமிஷம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியன் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.